தூங்கிட்டு இருக்கும்போது இறந்துட்டா, அப்பா நல்ல சாவுப்பா. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம, எந்த உடம்புல கத்தி வைக்காம, ஆப்ரேஷன் போகாம அவர் இறந்துட்டாரு. உண்மையில ஒரு நல்ல ஆத்மான்னு சொல்லுவோம். வைகுண்ட ஏகாதசி அப்போ, இல்ல சிவராத்திரி அப்பவும் வேண்டுவாங்க, "எனக்கு முக்தி குடு, என் உயிர எடுத்துக்கோ, நான் பட்டது போதும்" அப்படின்னு சொல்லிட்டு. முக்தி பெறதுக்காகவே இந்த பாடல் குடுத்திருக்காரு. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. உலகெங்கும் வாழும் முருகர் சொந்தங்களுக்கு வணக்கம். குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். திருப்பம் தரும் திருப்புகள். இதுவரை நீங்கள் கொடுத்த ஆதரவு உண்மையிலே மெய்சிலுக்க வகைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா இது எல்லாத்துலையும் ஓப்பன் பண்ணால் யாரோ ஒருத்தங்க இந்த திருப்பம் தரும் திருப்புகளோட பதிவு வந்து எடுத்து போட்டிருக்காங்க. இல்லை அந்த குரல் பதிவை போட்டிருக்காங்க. அந்த பாடல்களை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த நம்ம சொன்ன விளக்கத்தோட ஒரு சில பேர் ரீக்ரியேட் பண்ணி போட்டிருக்கிறத வந்து பார்க்க முடியுது. பெரிய சந்தோஷம். இது முருக சக்தி தான் அவங்களை இயக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லணும். திருப்புகள் உலகத்தோட மிகப்பெரிய சொத்து. மனித ஜீவராசிகளுக்கு உண்டான பெரிய சொத்து இந்த திருப்புகள். அப்பேற்பட்ட திருப்பம் தரும் திருப்புகள்ல இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 12 பாடல்களை முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம 13வது பாடலை பார்க்க போகிறோம். இந்த காணொளி நீங்கள் பார்க்குறப்பயே குமுதம் பக்தி இதழில் வந்து அந்த புக்கில் வந்து இந்த பாடலோட முழு விளக்கமும் வரிகளும் வந்திருக்கும். அதையும் வாங்கி பாருங்கள். நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் இந்த பாடலோட குரல் வடிவமும் வரும், அதையும் பாருங்கள். போன பாடலில் வந்து நற்கதி பெற அப்படின்னு சொல்லி ஒரு திருப்பம் தரும் திருப்புகளில் ஒரு அற்புதமான பாடலை கொடுத்துருந்தோம். இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து இந்த ஒரு விஷயமும் எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் இந்த திருப்புகள் சார்ந்த ஒரு விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சி அதை எழுத்தா பதிவு பண்ணி அனுப்புகிறப்போ ஆச்சரியமாக இருக்குது. காரணம், அருணகிரிநாதர் பெருமான் எப்படி வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் ஒரு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு. ஒரு ஒரு செக்டராக பிரித்து கொடுத்துருக்காரு. ஏன்னா இப்போ 14ஆவதா வர பாடலும் அற்புதமான பாடல். இது 13வது பாடல். அதுக்கும்போது இந்த முக்தி பெறறதுக்கு உண்டான பாடலை வந்து ஒரு எப்படி அவர் யோசித்து கொடுத்துருப்பாரு, எந்த சக்தி அவர் வேலை செய்ய வச்சிருக்கு, முருகப்பெருமான் எப்படி அவர் உணர்த்திருப்பார்ன்றதான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நற்கதி பெறறதுக்கு ஒரு பாடல் கொடுத்தாரு. அதை நம்ம பற்றி பேசணும். ஆனால் ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறமும் கூட அவன் முருக பக்தியிலையும் முருக சக்தியிலையும் இல்லாட்டா அவனோட ஆத்மா வந்து தூய்மையான ஒரு இடத்துக்கு போகணுன்றதை உணர்ந்து முக்தி பெறறதுக்காக ஒரு பாடல் கொடுத்தாருன்றப்போ ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ வந்து பொதுவாகவே நம்மளோட பழக்க வழக்கங்கள் என்ன சொல்லுவோம்னா, தூங்கிட்டு இருக்கும்போது இறந்துட்டா, அப்பா நல்ல சாவுப்பா, எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல், எந்த உடம்புல கத்தி வைக்காமல், ஆப்ரேஷன் போகாமல் அவர் இறந்துட்டாரு, உண்மையில் ஒரு நல்ல ஆத்மான்னு சொல்லுவோம். அதே சமயத்தில் வந்து சில பேர் டக்குன்னு உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா, உண்மையில் ஒரு நல்ல ஆத்மான்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட இறப்புக்கு கூட ஒரு முக்தி பெறுன்னு ஒரு பாடலை கொடுத்துருக்காரு அப்படின்னா, உண்மையிலேயே பெரிய ஆச்சரியம். முக்தி பெறறதுக்காகவே இந்த பாடல் கொடுத்துருக்காரு. இது வந்து நம்ம முன்னொரு காலத்தில் வந்து ரொம்ப வயதானவர்களாக இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க, எனக்கு வந்து சீக்கிரம் முக்தி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வைகுண்ட ஏகாதசி அப்போ, இல்லை சிவராத்திரி அப்பவும் வேண்டுவாங்க, எனக்கு முக்தி கொடு, என் உயிரை எடுத்துக்கோ, நான் பட்டது போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்டவர்களுக்கு கூட இந்த பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அருணகிரிநாதர் பெருமான் இந்த பாடல் கொடுத்துருக்கான்றப்போ பெரிய ஆச்சரியமாக. அந்த பாடல் தான் நம்ம இப்போ 13வது பாடலாக பார்க்க போகிறோம். அந்த பாடலோட வரிகள் நான் சொல்கிறேன். இந்த பாடல் வந்து பொது பாடல் தான் அருணகிரிநாதர் பெருமான் கொடுத்துருக்காரு. இந்த பாடலும் இப்போ 14ஆவதா வர பாடல், இது 2மே வந்து பொது பாடல்கள். இந்த பாடல் படிக்கிறதுக்கு நேரம், இடம், காலம் எதுவுமே கிடையாது. இந்த கோயிலில் தான் போய் படிக்கணும் கிடையாது. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலில் கூட நீங்கள் இந்த பாடலை போய் படிக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான முக்தி தரும் பாடலை தான் வந்து பார்க்க போகிறோம். இதை வந்து உங்களோட பாட்டி, தாத்தா, இல்லை வந்து நோய்வாய்ப்பட்டவங்க யாராக இருந்தாலும் இந்த பாடலை வந்து கேட்க வைங்க. இல்லை அவங்ககிட்ட நீங்கள் உட்காந்து பக்கத்தில் உட்காந்து பாடுங்க. அப்படியும் முடியல அப்படின்னா, இப்போ இந்த குமுதம் பக்தியில் வர அந்த பாடல் வரிகளையாவது கேட்க வைங்க. ஏன்னா ஒரு சில இதில் வந்து இந்த பாடல் நம்பர் மாறதுனால இந்த வீடியோவே நீங்கள் குரல் பதிவாக ரெக்கார்ட் பண்ணியோ இல்லை வந்து சேவ் பண்ணி வச்சு நீங்கள் அவங்களுக்கு போட்டு காட்டுங்க. இது உண்மையிலே ஒரு பெரிய மாற்றத்தை தரும். அந்த பாடலோட வரிகளை நம்ம பார்ப்போம். முக்தி தர வேண்டி திருப்புகழ் பாடலில் நம்ம பார்க்க போகிற பாடலோட வரிகள் வந்து நான் பதிவு செய்கிறேன் பாருங்கள். இத்தரணி மீதி பிறவாதே, எத்தரோடு கூடி களவாதே, முத்தமிழை ஓதி தளராதே, முத்தியடி ஏணி கருள்வாயே, தத்துவமை ஞான குருநாதா, சத்த சுரூப புத்தமுதோனே, நித்திய கிருதா நற்பெருவாழ்வே, நிறுத்த ஜெகஜோதி பெருமாளே. இந்த உண்மையிலே வந்து ஒரு ரொம்ப சின்ன பாடல் இது. மற்ற திருப்புகழ் பாடலாம் ரொம்ப பெரிய பாடலாக இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 8 வரி தான். இந்த 8 வரி நீங்கள் மனப்பாடம் பண்ணி இப்போத்திருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கனால் கூட இறுதி காலத்தில் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு முக்தி கிடைக்க முருகப்பெருமான் வழி செய்வார். இந்த பாடல் பொது பாடல்ன்றனால திரும்பவும் நான் சொல்கிறேன், இந்த முருகருக்கு தான் பாடணும், இந்த கோயிலில் தான் போய் பாடணும் கிடையாது. எல்லா முருகர் கோயிலுமே நீங்கள் உங்கள் இல்லம் பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலையும் நீங்கள் பாடலாம். அப்படி இல்லை என்னால் கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னா கூட நீங்கள் வீட்டில் இருந்தே பாடலாம். நிறைய முருக பக்தர்கள் வந்து சில பாடல்களை வந்து உங்கள் குரல்லே பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கும் தனிப்பட்ட முறையில் கேட்டிருந்தீங்க. ஆனால் இந்த பாடலை வந்து என்னோடய குரல் பதிவிலேயே வந்து பதிவு செய்கிறது உண்மையிலே எனக்கு முருகப்பெருமான் கொடுத்த கருணை தான் சொல்லும். இந்த பாடலை முழுசாக படிக்கிறதுல எனக்கும் சரி உங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே அந்த முக்தி கிடைக்கணுன்ற ஒரு வேண்டுகோளையும் நான் வைக்கிறேன் இறைவன்கிட்ட. பாடல் படிக்கிறேன் பாருங்கள்.
இத்தரணி மீதிற் பிறவாதே எத்தரோடு கூடி களவாதே முத்தமிழை ஓதி தளராதே முக்தி அடியேனும் அருள்வாயே தத்துவமேன் ஞான குருநாதா சத்தஸ்வரூபாபு தமுதானே நித்திய ஏக்ருநாத பெருவாழ்வே நிர்த்தக ஜோதி பெருமாளே. கிட்டத்தட்ட ஒரு 9 வரி வருது. இந்த 9 வரிகளையுமே நம்ம ஆயுள் முழுவதும் மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம எப்போலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நேரம் கிடைக்குதோ இல்லை நீங்கள் முருகப்பெருமானை 2ஆக கலக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த பாடலை படித்து பலன் பெறலாம். இந்த பிறவி இல்லாமல் எந்த பிறவி எடுத்தாலும் முருகப்பெருமானை வணங்குற அளவுக்கு பாக்கியத்தை கொடுங்கன்னு தான் நம்ம முருகர்கிட்ட கேட்கணும். நான் எல்லா நேர்காணல்லையும் ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணுவேன். இப்போ நீங்கள் எல்லாருமே முருகர் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே முருகர்கிட்ட பணம் கேளுங்க, வீடு கேளுங்க, குழந்தை கேளுங்க, இந்த வசதி கேளுங்க, அந்த வசதி கேளுங்கன்றாங்க. ஆனால் நான் முருகர் ஆராய்ச்சியில் உணர்ந்த விஷயம், முருகனே நீங்கள் கேளுங்க, இது எல்லாமே சாதாரணமாக உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ நீங்கள் முருகர்கிட்ட போய் அதை கொடு இதை கொடுன்னு கேட்குறத விட, முருகா நீ எனக்கு வா, முருகா நீ என் கூட இரு முருகா, நீங்கள் எப்போ கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ நம்ம கேட்குற விஷயம் எல்லாமே ஒரு சாதாரண கடுகுக்கு சமம் தான். கடல் அளவு முருகர் நம்மளுக்கு கொடுப்பார். முருகர் நம்ம பக்கத்தில் இருந்தால் அவரோட கருணையே நம்மளுக்கு எல்லாத்தையும் ஈற்று பெற்று திரும்பினால எப்போ நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட போனாலும் சரி அந்த தெய்வத்தை கேளுங்க. சிவபெருமானை வழிபட்டாலும் சரி, சக்தி தேவி வழிபட்டாலும் சரி, உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் நீ வேணும் எனக்கு அப்படின்னு கேளுங்க. அதே மாதிரி தான் முருக பக்தியும், முருகா நீ என் கூட இரு முருகா, எது இருக்கோ இல்லையோ எது கிடைக்குதோ நீ என் கூட இரு முருகான்னு கேளுங்க. கண்டிப்பாக அந்த முருக சக்தி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலனை பெற்றுத்தரும். இது நான் கண்ட உண்மை. இந்த முக்தி தர பாடலில் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய முருக பக்தர்களை நான் பேசுகிறப்போ, சார் மகா கந்த சஷ்டி விரதம் இருக்கேன். இப்போ நம்ம பேசுகிற காலம் சில பேர் இப்போ 48 நாள் சஷ்டி விரதம் இருக்காங்க. ஒரு சில பேர் சஷ்டியில் தொடங்கி சஷ்டியில் முடிகிற அந்த 6 நாள் விரதம் இருக்காங்க. இந்த காணொலி நீங்கள் பார்க்குறப்போ கரெக்டாக அந்த சஷ்டி விரதத்தில் இருக்கிறவங்க யார் பார்த்தாலும் சரி, நிச்சயமாக இந்த பாடலும் சேர்த்து படிங்க. ஏன்னால் நீங்கள் என்னதான் நம்மளுக்கு வசதி வாய்ப்பு செல்வம் எல்லாம் பேர் புகழ் கிடைச்சாலும் இறுதி கட்டம் வாழ்க்கையில் எப்படி முடிகின்றதை பொறுத்து தான் இருக்குது. பிறப்பும் இறப்பும் இறைவன் கையில் இருந்தாலும் நம்ம இறப்பை தேர்ந்தெடுக்க முடியாது. இறப்பு தேதி நம்மளுக்கு தெரியாது, என்னைக்கு இறப்போரும் தெரியாது. ஆனால் என்னைக்கு வந்தாலும் நம்ம முருகர் பாதத்தில் இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ இந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க கூட இந்த பாடலை நீங்கள் கேட்டு இல்லை பார்த்து படித்து உணர்ந்து இருக்கிறது ஒரு பெரிய ஒரு புண்ணியத்தை தரும். மகா கந்த சஷ்டி விரதம் எல்லாருமே இருக்கீங்க, உள்ளன்போடு இருங்க. நான் சில நேர்காணலை கூட இந்த சஷ்டி விரதத்தை பற்றி சொல்லியிருக்கேன். இன்னும் வர காணொலியில் திருப்பம் தரும் திருப்புகளையும் அதை பற்றி நான் பதிவு செய்கிறேன், பாருங்கள். முக்தி தரும் பாடலை அனைவரும் பாடி முருகன் பாதத்தில் இரண்டோரு கலக்க எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.